ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ரெக்யூர்மெண்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் அண்டர் த அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட் 1961 அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ரெண்டிஸாக எடுக்கிறாங்க அவங்கள. ஸோ அதுக்கான ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 19/5/2026 8/6/2022 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்லைன் எக்ஸாம் வந்து ஜூலை மாதம் கொடுத்துருக்காங்க. அது வந்து தற்காலிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கன்ஃபார்மாக கொடுக்கல. ஸோ சப்போஸ் எக்ஸாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வெப்சைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7150 வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அதாவது டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியாவில். ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மொத்தமாக 396 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் எஸ்சி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னாக்கா 75 வேகன்சியும், எஸ்டி பார்த்தீங்கன்னா 3 வேகன்சியும், ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 106 வேகன்சியும், இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 39 வேகன்சியும், யூஆர் பார்த்தீங்கன்னாக்கா 173 வேகன்சியும் கொடுத்து மொத்தமாக 396 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் தெரியல கண்டிப்பாக அப்ளை பண்ணினாக்கா யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஜாப் ப்ரெசென்ட் ஆகிடலாம் நீங்கள். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஸ்ட்ரிக் வைஸில் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை வேகன்சி கொடுத்துருன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம டிஸ்ட்ரிக் தமிழ்நாடு ஸ்டேட்டில் நம்ம டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னாக்கா அரியலூர் பார்த்தீங்கன்னாக்கா 6 வேகன்சியும், செங்கல்பட்டில் 15 வேகன்சி, சென்னையில் 33 வேகன்சி, கோயம்புத்தூரில் 15 வேகன்சி, கடலூரில் 10, தருமபுரியில் 5, திண்டுக்கல் 10, ஈரோடு 10, கள்ளக்குறிச்சி 10, காஞ்சிபுரம் 12, கன்னியாகுமரி 12, கரூர் 5, கிருஷ்ணகிரி 10, மதுரை 18, மயிலாடுதுறை 5, நாகப்பட்டினம் 10, நாமக்கல் 8, வேலூரில் 6, விழுப்புரம் 15, விருதுநகரில் 10, நீலகிரி 10, பெரம்பலூரில் 5, புதுக்கோட்டையில் 5, ராமநாதபுரம் 5, ராணிப்பேட் 5, சேலம் 15, சிவகங்கையில் 5, தென்காசியில் 5, தஞ்சாவூரில் 12, தேனியில் 10, திருவள்ளூரில் 18, 10, திருவாரூரில் 8, திருச்சிராப்பள்ளி 18, திருநெல்வேலி 12, திருப்பத்தூரில் 8, திருப்பூரில் 10, தூத்துக்குடியில் 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக உங்களுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 396 வேகன்சியை ஸ்ப்ளிட் பண்ணி எத்தனை டிஸ்ட்ரிக் எத்தனை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா அப்ரெண்டிஸ்ஷிப்பில் கண்டிப்பாக செலக்ட் ஆகலாம் நீங்கள். ஸோ அதில் வயது வரம்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா 20 இருக்கணும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா 28 இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ப்ளேஸ்மெண்ட் ஆகலாம் நீங்கள் அப்ரெண்டிஸாக. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செக்கிங்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது விஷுவல், அதாவது கண் பார்வை கேட்கும் திறன் இதெல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்தெந்த மொழிலாம் பேசுவீங்க, நீங்கள் எந்தெந்த லோக்கல்லாம் இது பண்ணுவீங்க இது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் செக்கிங் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்டர்வியூ ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம் ப்ரொவைட் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு. பேங்க் எடுத்தது கண்டிப்பாக எக்ஸாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடியூட் அப்டிடியூட், ரீசனிங் அபிலிட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 மார்க்கு கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ 100 மார்க்குக்கு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? மொத்தமாக 60 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்க மாதிரி இருக்கும். இங்கிலீஷ்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு. ஸோ அது தமிழ் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு எந்த அதாவது உங்கள் ஸ்டேட்டு எங்கே சென்டர் அமைன்ட்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. எந்த லாங்குவேஜ் எந்த சென்டர் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், காஞ்சிபுரம், நாமக்கல், திருப்பூர் இங்கே மட்டும் தான் வந்து சென்டர் போடுவாங்க. ஸோ அதுக்கு நியர்பையில் யார் இருக்கீங்களோ அவங்க தான் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி அங்கே தான் இப்போ எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது தமிழ் நோட் பண்ணி அப்ளை பண்ணுங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு ஜாப்க்கான அப்ளிகேஷன் சார்ஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா 300 ரூபாவும், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அமௌண்ட் இல்லைன்ற மாதிரி சேவை கொடுத்துருக்காங்க. இது வந்து நாட் ரீஃபண்டபுள், ஒன்லி பேமெண்ட் பண்ணால் இப்போ நீங்கள் ரீஃபண்டபுள் கொடுக்க மாட்டாங்க. அது தகுந்த பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஹவு டு அப்ளை கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ண உங்களுக்கு எல்லாமே தெளிவாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் கொடுத்துருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு கால் லெட்டர் வரும். எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் ஜாபில் ப்ளேஸ்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு.
ஸோ யாரெல்லாம் தகுதி இல்லை கண்டிப்பாக அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ரெண்டிஸ்ஷிப்பாக கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.